அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான வணக்கம். எங்களோட இந்திய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க வரோம்னா எங்களோட தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் இருக்கின்ற ABA அப்சிலிக் அமிலம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் எங்களோட யூடியூப் சேனலில். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கிளாஸ் சம்மந்தமான ஃபுல் அப்டேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போட்டிக்கிறோம். கட்டாயம் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள். ரைட், எங்களோட கிளாஸில் வரும். முதலாவதாக எங்களோட தாவர வளர்ச்சி பதார்த்தமாக இருக்கின்ற ABA அப்சிலிக் அமிலம் சம்மந்தமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க, 3 விஷயங்களை நினைவு வச்சுக்கணும். 3 விஷயம் என்ன கதண்டா, சூரிய ஒளி எவ்வாறு இருக்குண்டா, சூரியன் முதலாவது படத்துக்கு இருக்கும் சூரியன். முதலாவதாக இங்க ஒரு சூரியனை போட்டுக்கள், எங்கட சூரியன். இரண்டாவதாக பிள்ளைகளே, எங்கட ஒரு தாவரத்தை போட்டுக்கணும். எங்கட ஒரு தாவரத்தை நாங்க போட்டு, அப்ப எங்கட தாவரத்தை நாங்க போட்டுக்கண்டா எங்களுக்கு இலகுவா எங்கட தாவரம். இப்ப இந்த தாவரத்தை போட்டோம். இந்த தாவரத்துக்கு உள்ளுக்கு மூன்றாவது ஒரு இலையில கட்டமைப்பாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா எங்கட ஒரு வித்துக்கள் கட்டமைப்பு. இப்ப இந்த இலை என்ன செய்யும்டா, இலையிலிருந்து கண்ணீர் வர மாதிரி போடும். இந்த வித்து என்ன செய்யும்டா, இந்த வித்து தூங்க போகுது. முதல் விஷயம் என்னன்னா, சூரியனை நீங்க எவ்வாறு நினைவிக்கின்றா, உலர் சகிப்புற ஒரு தன்மையா, அதாவது உலர் சகிப்பு பேன்றத சூரியன் வேலை. உலர் சகிப்ப பேன்றதால இந்த தாவரம் எடுத்துக்கொண்டா தாவரங்கள் வளர்றதுல நிறுத்திக்கும். தாவரங்களோட வளர்ச்சியை நிர்ணயிக்கப்படும். அப்ப உலர் சகிப்பு தன்மையை பேன்ற சூரியன், உலர் சகிப்பு தன்மையை பேணல், அதாவது ஊக்குவிக்கிற இந்த சூரியனால தாவரங்கள்ல இருக்கின்ற இந்த தாவரங்களோட வளர்ச்சி என்ன செய்யும்டா, நிர்ணயிக்கப்படும். இந்த தாவரங்களோட வளர்ச்சி என்ன செய்யும்டா, வளர்ச்சி மைனஸ் தாவரங்கள வளர்ச்சி நிர்ணயிச்சு. தாவரங்கள வளர்ச்சி நிர்ணயித்தா தாவரங்கள்ல இருக்கின்ற 2 விஷயங்கள், ஒன்னு அதுல இருக்கின்ற இலையாக இருக்கும், இரண்டாவது அதுல இருக்கின்ற வித்துக்கள்ல 2 விடயத்தை நிர்ணயிக்கும். இதுல 2 விடயம் நிர்ணயிக்கும். இலையில 2 விடயத்தை எவ்வாறு நிர்ணயிக்கின்றா, இலை இங்க கண்ணீர் விடுதுண்டா, இலை அழுகுது, அதாவது கத்துது. இப்ப இந்த இலை என்ன செய்யுண்டா, அது உலர் சகிப்பு தன்மை பேணுது, அதால தாவரங்கள் வளர்ச்சி இல்லாம போகுது. இதால தாவர வளர்ச்சி இல்லாம போறதால அந்த இலை என்ன செய்யப்படுதுன்னா, இலைகள் வயசு போகுது, இலையில வயது மூப்படைது. அப்படின்னா இலை என்ன செய்யா, இலை மூப்படைதலை பிளஸ் ஊக்குவித்து, இப்ப இலை மூப்படைதலை ஊக்குவிக்கிறதா, வளர்ச்சி இல்லாம வைத்து இப்ப அந்த இடத்துல வளராது. ஆகவே வளர்ச்சி, அதாவது வறட்சி நிலைமையில இருக்கின்ற இலைவாய் என்ன செய்யா, இலைவாய் மூடலை ஊக்குவிக்கும். வறட்சி நிகழ்மையில, வளர்ச்சி தகைப்பு நிகழ்மையில ஏற்றவாறு இலைவாய் மூடலை என்ன செய்யா, இலைவாய் மூடலை பிளஸ் ஊக்குவிக்கக்கூடியதா, இலைவாய் மூடலை ஊக்குவிக்கும். அடுத்து எங்கட வித்து எடுத்துக்கொண்டா வித்தியை தூங்குது. அப்படின்னா வடிவாக விளையும் கொள்ளணும். எங்கட வித்துக்கள் உறங்கு நிலை ஊக்குவித்து, வித்துக்கள்ற உறங்கு நிலை, அதாவது எங்கட வித்துக்கள்ற உறங்கு நிலை என்ன செய்யா, வித்துக்கள்ற பிளஸ் என்ன செய்யா, எங்கட உறங்கு நிலை, வித்துக்கள்ற உறங்கு நிலை என்ன செய்யா இங்க ஊக்குவிக்க போது. இதனால என்ன செய்யா, வித்துக்கள் தூங்குது, இதனால வித்துக்கள்ற உறங்கு நிலையை ஊக்குவிக்குது. இதன் காரணமாக என்ன செய்யா, முன்னரே என்ன செய்யா, வித்து முளைத்தலை நிறுத்து. அப்படின்னா வித்து முளைத்தலையும் நிர்ணயிச்சு. மறுபடியும் சொல்றேன் பிள்ளைகள், அவதானிங்க. எங்கட சூரியன் இருக்குது, எங்கட சூரியன் 3-4 படம் இருக்குது. முதல் விஷயம், சூரியனால் உலர் சகிப்புத்தன்மை பெறக்கூடியதாக இருக்குது. அதால இருக்கின்ற தாவரம், இந்த தாவரங்கள்ல வளர்ச்சி நிரோதிக்கப்பட போது. வளர்ச்சி நிரோதிக்கப்படுறதால 2 விடயம், இலை வித்து. இலையில் 2 விஷயம், ஒண்ணு இலைகள் அளப்பது, இலைகள் மூப்படைதலை ஊக்குவிக்குது, இலைவாய் மூடலை ஊக்குவிக்குது. அடுத்து எங்களை வித்து எடுத்துக்கொண்டா வித்துக்கள்ல உறவு நிலையை ஊக்குவிக்குது. இதனால வித்து முளைத்தல் இல்லாம வித்து தூங்குது, இதனால வித்துக்கள் முளைத்தலை நிரோதிச்சு. 4 விஷயங்கள். இந்த 4 படத்தை பார்த்து அப்சிலிக் அமிலம் சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை நாங்க இந்த வீடியோல பார்த்தோம். எங்களுடைய வீடியோ முடிச்சுக்கோங்க.